டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு, நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மாறி இருக்கு, அதுதான் வந்து இந்த அப்பண்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொன்னீங்க. நம்ம உணவு பழக்கம் மிக சரியா இருந்து குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல்ல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா முழுமையா இந்த அப்பண்டிஸ் வர்றதை தவிர்க்க முடியுமா டாக்டர்? முழுமையா தவிர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க சிஸ்டர். ஆனால் வந்து தவிர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வயிற்று வலி நிறைய குழந்தைங்க வராங்க. அது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே நீர் கட்டி, லிம்ப் நோடு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், மெடிக்கல் டெர்மினாலஜி. அது தமிழில் வந்து நீர் கட்டி அதோட இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் ஃபார் தட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த மெசென்ட்ரிக் நோடு பார்த்தீங்கன்னா நீர் கட்டி வளர்ச்சிக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான். நம்ம உடம்புல நம்ம கண்ட சாப்பிட்றோம். ஆக்சுவலாக ஏதோ சாப்பிட்றாங்க பசங்க. பீட்சா சாப்பிடுவாங்க, பர்கர் சாப்பிடுவாங்க, குர்குரே சாப்பிடுவாங்க, லேஸ் சிப்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே வயிற்று வலின்னு வருவாங்க. இதெல்லாம் ஒரு அலர்ஜினால இது வர வயிற்று வலி தான். அதனால் கட்டாயம் நம்மளுடைய உணவு முறை வந்து நம்மளுடைய வயிற்று வலிக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் தான். ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கத்தை. ஆமாம், அதே நீங்கள் அரிசி சாதம் நம்மளே பார்த்தீங்கன்னா அரிசி சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் பெருசாக நமக்கு வரல. அரிசி சாதம், குழம்பு, பருப்பு குழம்பு, கீரைலாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் எடுத்தோடனே இதில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வேறு இது மாதிரி மசாலா கலந்து தானே இப்போல்லாம் சாப்பிட்றாங்க பசங்க. அப்போ வந்து அவங்களுக்குலாம் வருது. அதனால வந்து இப்போ இந்த அப்பெண்டிசைட்டிஸ் ஒவ்வொரு நாளும் எனக்கு 2-3 கேஸ் வருதுன்னா, இப்போ நாங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கிளம்புனா 67 ஒட்டுக்குடல் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கோம். அது வந்து ஜாஸ்தி தான் எனக்கு. அதுக்கான மெயினாக ஃபுட்டு தான். அவங்க கேட்டாவே சொல்லுவாங்க, நான் வந்து குறுக்குறு நிறைய சாப்பிடுவேன், லேஸ் சிப்ஸ் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு அப்புறம் இந்த மாதிரி கண்ட சாப்பிட்றது நிறுத்தினாவே நிறைய ப்ராப்ளம் வரவே வராது. ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஒன்று தான் அறுவை சிகிச்சைக்கு போகாமல் இருக்கிறதுக்கான வழின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க டாக்டர்.